करुणाकरसूरीन्द्र गुरुवर्यपदाम्बुजां नवनीतनटोत्तंसां गुरुपङ्क्तिश्रियन्नुमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. நம்மலாம் மகாபாரதத்துல வனப்பர்வாவனுடைய கதைகளை பார்த்துட்டு இருக்கோம். சபா பர்வால சூதாட்டம் முடிஞ்சு அனுத்யூதம் அப்படிங்கிற 2வது சூதாட்டமும் முடிஞ்சு அதுல பாண்டவர்களை 12 வருஷம் காட்டுக்கு போக சொன்னார் கௌரவர்கள். அப்புறம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்துல இருக்கணும்னு சொன்னா, அதனால பாண்டவாள்லாம் கிளம்பி காட்டுக்கு போனா. ஹஸ்தினாபுரத்துல இருக்கிற பல நாகரிகர்கள்லாம் சிட்டிசன்ஸ் எல்லாம் பாண்டவாள தொடர்ந்து போனா, பல ரிஷிகள்லாம் தொடர்ந்து போனா. தௌமியர் அப்படின்னு அவளுடைய குல புரோஹிதர் ராஜ புரோஹிதரும் கூட போயிட்டு இருந்தார். அப்புறம் அவ காமியக வனத்தை அடைஞ்சா. அங்க சூரியனை உபாசனை பண்ணி அக்ஷய பாத்திரம் அப்படிங்கறத பெற்றுக்கொண்டார் தர்மபுத்திரர். ஏன்னா கூட வந்த மகரிஷிகளுக்கெல்லாம் ததியாராதனை பண்ணணும், அவளுக்கெல்லாம் சாப்பாடு போடணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான எண்ணம் இருந்ததுனால பகவத் அனுகிரகத்துல அவருக்கு அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது கிடைச்சது. இந்த அக்ஷய பாத்திரமானது திரௌபதி சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அக்ஷயமா அன்னத்தை கொடுத்துட்டே இருக்கும். இதை வச்சுட்டு ரிஷிகளோட ஆனந்தமா பகவத் கதைகள் எல்லாம் கேட்டுட்டு பாண்டவாள் காலத்தை கழிச்சுட்டு இருந்தா. அப்போ திருதராஷ்டிரன் கிட்டக்க விதுரர் ஒரு ஆலோசனை சொன்னார், பாண்டவாளை திருப்பி கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே திருதராஷ்டிரனுக்கு அந்த ஆலோசனை பிடிக்காம பாண்டவா கிட்ட விதுரனை வெளியில அனுப்பிச்சுட்டார். விதுரர் பாண்டவா கிட்டக்கே வந்து சேர்ந்தார். அவளோட வார்த்தாலாபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சந்தோஷமா அவர் இருந்தார். ஆனா திருதராஷ்டிரனுக்கு அந்த சமயத்துல ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அடாடா இப்படி தம்பி அனுப்பிச்சுட்டோமே அப்படின்னு நினைச்சுண்டு சஞ்சயனை விட்டு விதுரனை திருப்பி கூப்பிட்டு அனுப்பிக்க விதுரரும் வந்து சேர்ந்தார். அப்புறம் திருதராஷ்டிரனுடைய சபைக்கு வியாசர் வந்தார், மைத்ரேயர் வந்தார். இந்த மகரிஷிகள் எல்லாருமே துரியோதனனுக்கு நல்ல புத்தி சொல்ல முயற்சி பண்ணினா. பாண்டவாளுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கணும், பாண்டவாளுக்கு இழைச்சது அநியாயம் அப்படின்னா சொன்னா. ஆனா துரியோதனன் எந்த அட்வைஸையும் கேட்டுக்கல. மேலும் இந்த மகரிஷிகளை எல்லாம் அவமானப்படுத்தினா, மைத்ரேயரை அவமானப்படுத்தி தொடைய தட்டினா. அதனால தொடையில அடிபட்டு நீ சாவாய் ஒரு கதாயுத்தத்துல அப்படிங்கிற சாபத்தை மைத்ரேயர் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் கிருஷ்ணர் பாண்டவாளை வந்து சந்திச்சார். கிருஷ்ணர் மட்டும் வரல, அந்த சமயத்துல மத்த பாண்டவாளுடைய ஹிதைஷிகள் ராஜாக்கள், ஹிதைஷியான ராஜாக்கள் யாரெல்லாம் இருந்தாலோ எல்லாருமே வரா பாண்டவாளை பாக்குறதுக்கு. அப்படி பார்த்து அவளோட பேசி ராஜ்யத்தை திரும்பி நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு அவள்லாம் பேசிக்கிறாளாம். கிருஷ்ணர் என்ன சொன்னார், கிருஷ்ணர் ரொம்ப கொந்தளிச்சுட்டு தான் வந்தார் ஃபர்ஸ்ட் டைம் வரும்பொழுது. அவர் என்ன ஆலோசனை சொன்னார்னா, நம்ம திருதராஷ்டிரன்டேந்து துரியோதனன்டேந்து ராஜ்யத்தை கைப்பற்றிடுவோம். அப்புறம் தர்மபுத்திரர் அதை எடுத்துக்கிறாரோ இல்லையோ பரவாயில்ல, ஆனா பாண்டவாளுக்கு நடந்த இந்த அநியாயத்தை நம்ம தட்டி கேட்காம இருக்க கூடாது. பாண்டவா என்ன கேட்பார் இல்லாத மனுஷாளா, எத்தனை பேர் நம்ம எல்லாம் இருக்கோம் பாண்டவாளுக்காக அப்படிங்கறத நம்ம காமிச்சு கொடுக்கணும். அதனால நம்ம போய் போர் புரியலாம் அப்படின்னு கண்ணன் அவ்வளவு ஆவேசமா பேசி கிளம்பினாராம். ஆனா தர்மபுத்திரர் சொல்றார், கிருஷ்ணா உன்னோட அன்பு புரியறது, நீ திரும்பி ராஜ்யத்தை கைப்பற்றிடலாம் எனக்காக, ஆனா என்னோட வார்த்தை அப்படிங்கறதுக்கு நான் கட்டுப்படணும். நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் பெரியப்பா கிட்டக்க, 12 வருஷம் போவேன் காட்டுக்கு, 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்தாகணும். என்னதான் அவ கபட தியூட்டம் பண்ணி எங்களை தோக்கடிச்சிருந்தாலும் அந்த தியூத்தத்தினுடைய மரியாதைய நாங்க மீறக்கூடாது. அதனால அது தர்மம் இல்ல, நான் திரும்பி போக மாட்டேன். அதனால இப்போ நீ கொஞ்சம் சாந்தமா ஆயி திரும்பி போயிட்டு வா அப்படின்னு தர்மபுத்திரர் கண்ணனை சாந்தப்படுத்தினாரா இந்த சமயத்துல. அப்புறம் திரௌபதி வந்து கண்ணனோட பேசுறா. கண்ணன் தன்னோட சகா, அவ கண்ணனுடைய சகி அப்படின்னு அட்ரஸ் பண்ணியே சொல்றா. இப்பேற்பட்ட உன்னுடைய சகிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுடுதே அப்படின்னு அவ வருத்தப்பட்டு சொல்ல, கண்ணன் ஆசுவாசனம் கொடுத்தார் அவளுக்கு. கவலை வேண்டாமா, உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைய கொடுத்த யாருமே பழைக்க போறது கிடையாது.
அவ எல்லாருக்கும் அழிவு காத்துன்னு இருக்குன்னு பெருமாள் அந்த இடத்துல அவளுக்கு ஒரு ஆறுதலை சொல்லிட்டும் கிளம்பிடுறார். இதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது திரௌபதிக்கும் யுதிஷ்டனுக்கும். திரௌபதி ஒரு கேள்வி கேட்கிறான், நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன, நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்னங்கிறதுக்கு எனக்கு ஒரு கதை சொல்லணும்னு தோன்றது அப்படின்னு அவ யுதிஷ்டர்கிட்ட சொல்றாங்களாம். யாருடைய கதைய சொல்றா அப்படின்னு கேட்டா, பிரகலாதனுக்கும் மகாபலிக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷனை பத்தி திரௌபதி சொல்றா. பிரகலாதன் யாருன்னு நமக்கெல்லாம் தெரியும், பெருமாளுடைய பரமபக்தன், ஹிரண்யகசிபுவனுடைய பிள்ளை. அந்த பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன், விரோச்சனனுடைய பிள்ளை மகாபலி. மகாபலியையும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், வாமனாவதார மகாபலி தான் இங்க சொல்றோம் நம்ம. சோ இந்த தாத்தாக்கும் பேரனுக்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது. பேரனான மகாபலி ஒரு கேள்வி கேட்கிறான், தாத்தா, ஒருத்தனுடைய நலனுக்கு எது காரணமா இருக்கும்? ஒருத்தன் நன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு அவன் நல்ல க்ஷமை கொண்டவனா இருக்கணுமா இல்ல பலசாலியா இருக்கணுமா அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். யாருக்கு சந்தோஷம் இருக்கும் உலகத்துல? யார் ஒருத்தன் மன்னிச்சுட்டே இருக்கானோ அவனுக்கு சந்தோஷம் இருக்குமா, இல்ல யார் ஒருத்தன் பலசாலியா இருந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றானோ அவனுக்கு சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு பிராக்டிக்கலா ஒரு கேள்வி கேட்டான் மகாபலி. அதுக்கு பிரகலாத ஆழ்வான் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம். இப்ப இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் பிரகலாதா அண்ட் மகாபலிய திரௌபதி கோட் பண்றா யுதிஷ்டரன் கிட்ட. பிரகலாதன் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு கேட்டா, மகாபலி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஒருத்தன் எப்பவுமே மன்னிச்சுண்டே இருந்தான்னு வச்சுக்கோ, யாரு எதை பண்ணாலும் மன்னிச்சுடுவேன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தானா அவனை யாரும் மதிக்க மாட்டான். அவனுக்கு அடிபணிஞ்சு இருக்க வேண்டியவா, இப்ப சப்போஸ் அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோ, அந்த வேலைக்காரன் கூட அவனை மதிக்க மாட்டான். உலகத்துல யாருமே அவனை மதிக்க மாட்டான், அவனை ஃபார் கிராண்டட் எடுத்துருவான். அது மட்டும் இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் தப்பித்தவரி இந்த மன்னிச்சுண்டே இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, அத மத்தவாள்லாம் தாங்கிக்க மாட்டான், அதை டாலரேட் பண்ண மாட்டான். என்னது இவ்வளவு கோபம் வருது இவனுக்கு அப்படின்னு நினைச்சுப்பாடான். எத்தனையோ தடவை 1000 தடவை அவன் மன்னிச்சிருப்பான் இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் ஞாபகம் வராது. ஆனா இந்த மன்னிச்சுண்டே சாஃப்டா இருக்கிற ஒருத்தன் திடீர் ஒரு நாள் கோவப்பட்டான்னா அந்த கோவத்தை மனுஷாலால ஏத்துக்க முடியாது அப்படின்னு பிரகலாத ஆழ்வான் சொன்னாராம். பகீர் இருக்குல்ல, நம்மளுக்கு மன்னிக்கணும் மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டுருக்கோம் இது வரைக்கும். ஆனா பிரகலாதனுடைய பர்ஸ்பெக்டிவ் இது. அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு சொல்ற, பிரகலாதன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதுக்காக எப்பொழுதும் பலசாலியா இருந்துட்டு கண்ட்ரோலிங்காவே இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்புப்பா. ஏன்னா யார் ஒருத்தன் பை ஃபோர்ஸே காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறானோ, பலத்தினாலேயே எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறானோ அவனையும் மனுஷா மதிக்க மாட்டா. ஒரு பயத்தினால வேணா அவன் சொல்றத கேட்பா, ஆனா அவனுக்கு உண்மையான நண்பர்கள், உண்மையான ஹிதைஷிகள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டா. அவனுக்கு பிடிச்சவா, அவனை பிடிச்சவா அப்படின்றவா யாருமே இருக்க மாட்டா. He will not be liked by anybody, he will be hated by everybody அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்ல, அவனை பார்த்தா எவ்வளவு தூரம் போகணும்னு நினைப்பா மனுஷானா, ஒரு பாம்பை பார்த்தா எப்படி அனண்ட ஓடணும்னு நினைப்பாளோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலிங் பலசாலிய பார்த்தா மனுஷாளுக்கு இருக்கும். அதனால அதுவும் நல்லது இல்ல அப்படின்னு பிரகலாதன் சொல்றாரு. இப்ப கேள்வி என்ன, எது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கறதா மகாபலியினுடைய கேள்வி, ரைட்டா? அதுக்கு அவன் கொடுத்த 2 ஆப்ஷன், ஒண்ணு க்ஷமை கொண்டவனா இருக்கணும், இன்னொன்னு பலசாலியா இருக்கணும். இப்ப ரெண்டுமே அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல சரியில்லைன்னு பிரகலாதன். எப்பவுமே க்ஷமை கொடுக்கக்கூடியவனாவும் இருக்கக்கூடாது, எப்பவுமே ஆக்கிரமிக்கக்கூடிய பலசாலியாவும் இருக்கக்கூடாது. அப்ப எப்போ எப்படி இருக்கணும் பிரகலாதன் சொல்றாரு இந்த இடத்துல, பியூட்டிஃபுல் மாரல். எப்பெல்லாம் மன்னிக்கணும் அப்படிங்கறதுக்கு 3 பாயிண்ட் ஃபார்முலா சொல்றாரு பிரகலாத ஆழ்வான். ஞாபகம் வச்சுக்கோங்க, சூப்பரா. இது இன்னைக்கு தேதியில ரொம்ப ரொம்ப அப்ளிகபிளான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ராமாயண காலத்து லெசன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது ரொம்ப பியூரான ஒரு பீரியட். ஸோ அங்க
ரொம்ப சாஃப்ட் குவாலிட்டிஸ்லாம் வந்து பிராக்டிசபிளா இருந்தது. பட் இந்த கலிகாலத்துல அவ்வளோ அது பிராக்டிக்கலா இருக்காது. மகாபாரதம் கொடுக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து இந்த டேட்ல டுடே ரொம்ப அப்ளிகபிளா இருக்கும். அதனால பிரகலாதன் கொடுக்கிற 3 பாயிண்ட் ஃபார்முலா எப்ப மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு முன்னாடி ஒரு காலத்துல ஒரு நல்லது பண்ணிட்டு அப்புறம் இப்ப நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு வச்சுப்போம், அவளை கண்டிப்பா மன்னிக்கணும். ஏன்னா முன்னாடி நம்மளுக்கு அவ நல்லது பண்ணிருக்காளோ இல்லையோ, இன்னைக்கு வேணா அவ தப்பு பண்றாளா இருக்கும், இன்னைக்கு வேணா நம்மளுக்கு அவ கெட்டது பண்றாளா இருக்கலாம், ஆனா என்னைக்கோ ஒரு நாள் ஒரு நல்லது பண்ணிருக்காளோ, அந்த நல்லதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த உபகார ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் த மெமரி ஆஃப் கிராட்டிடியூட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணிருக்காளோ இல்லையோ, அது எப்படி நம்ம மறக்க முடியும் இல்லையா? அது அம்மா அப்பா கேஸ்லயே நம்ம நினைச்சுக்கலாம். அம்மா திடீர்னு நம்மள கோச்சிப்பா, இப்படி கோச்சுக்கிறாளே இந்த அம்மா அப்படின்னு நம்மளுக்கு கோவம் வரலாம். ஆனா அம்மா எத்தனை நல்லது பண்ணிருக்கா நம்மளுக்கு, அதை நினைச்சு பார்க்கணும் இல்லையா? சோ அந்த சமயத்துல நம்ம கோவத்தை காண்பிக்க கூடாது, நம்ம மறந்துடணும். இது வந்து இன்னுமே அப்ளைஸ் டு ஏஜ்டு பேரண்ட்ஸ். ரொம்ப வயசாயிடுச்சு அப்பா அம்மாக்கு, அவ ரொம்ப படுத்துறா, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறா அப்படின்னா அந்த சமயத்துல அவ கிட்ட கோச்சிக்கணுமான்னு கேட்டா கோச்சிக்கவே கூடாது. ஏன்னா சின்ன வயசுல எப்படி நம்மளை வளர்த்திருக்கா இந்த அப்பா அம்மா, அந்த உபகார ஸ்மிருதி நமக்கு வேணும். அந்த சமயத்துல நம்மளுக்கு பிராக்டிகலி டிஃபிகல்ட்டா இருக்கலாம் அவ கொடுக்குற, சம்டைம்ஸ் அது கொஞ்சம் நியூசென்சிக்கலா கூட இருக்கும். ஆனா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளவு பண்ணிருக்கா நம்மளுக்காக முன்னாடி அப்படின்னு ஞாபகம் வச்சு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல, மற்ற ரிலேட்டிவ்ஸ்க்கு நடுவுல ஒரு சமயம் அவ நம்மளுக்கு தப்பு பண்ணியிருந்தாலும், இப்போ இந்த சமயத்துல நம்மளுக்கு தப்பு பண்ணி இருந்தாலும் முன்னாடி ஒரு நல்லது பண்ணியிருந்தானா அதை ஞாபகம் வச்சுட்டு அவளை மன்னிச்சிடணும், லெட் கோ பண்ணிடணும். அது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ், அன்னோயிங்லி ஒருத்தர் பண்ணினானா, அவளுக்கே தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னா நிச்சயமா அதை நம்ம மன்னிச்சிடணும். இப்போ திடீர்னு ஒருத்தர் போயிட்டு இருக்கா, அவளுக்கே தெரியாம நம்மளை இடிச்சுட்டா, நம்ம கையில இருக்கிற ஒரு உயர்ந்த பொருள் கீழே விழுந்து உடஞ்சு கொடுத்து, ஒரு கிளாஸ் வேஸ் இருக்கு அது கீழே விழுந்து உடஞ்சு கொடுத்து, தெரியாம மேல பட்டுட்டதுனால அப்படின்னா அவ மேல கோவம் கொள்ளக்கூடாது. தெரியாம நடந்தது, நம்ம கோவம் தான் வரும், ரியாக்டிவா இமீடியட்டா கோவம் தான் வரும், கத்தணும் தான் தோணும். ஆனா பாஸ் ஃபார் அ மினிட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நாட் அ டெலிபரேட் மிஸ்டேக். அதனால அன்னோயிங் மிஸ்டேக்ஸை ஃபர்கிவ் பண்ணு. இது ரெண்டாவது. மூணாவது ரொம்ப அழகா சொல்ற பிரகலாதன், யாரா இருந்தாலும் அவளோட ஃபர்ஸ்ட் ஒஃபென்ஸை எப்பவுமே நம்ம வந்து மன்னிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஒஃபென்ஸ் ஆஃப் இட்ஸ் கைண்ட். சரியா? இப்போ அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இந்த ஸ்கூல் பஸ்ஸுக்கு நம்ம எல்லாம் பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. காத்தால வேலையில நீங்களும் நிறைய பேர் ஸ்கூல் போற குழந்தைகள் கேளுங்க. ஸ்கூல் பஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டே லேட்டா போனா அந்த டிரைவர் ஜெனரலி வெய்ய மாட்டான், சரி போனா போறது ஃபர்ஸ்ட் டே தானே அப்படின்னு. ஆனா இதுவே அடுத்த நாள் வரிசையா லேட்டா வந்துட்டு அவனுக்கு கோவம் வருமா வராதா? வரும் இல்லையா? அந்த மாதிரி யாருடைய அஃபென்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸா இருந்தா அதை மன்னிச்சோம். ஆக பிரகலாதன் கொடுத்த 3 பாயிண்ட் ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு முன்னாடி நல்லது ஒருத்தர் பண்ணியிருந்தானா அவ நம்ம கிட்ட தப்பு பண்ண, அந்த பண்ணின நல்லதை நினைச்சு அவளை மன்னிக்கணும். ரெண்டாவது, தெரியாம தப்பு பண்ணியிருந்தா மன்னிக்கணும். மூணாவது, முதல் தப்ப எப்பவுமே மன்னிச்சிடணும். முதல் தப்பு ஆஃப் இட்ஸ் கைண்ட், அதை எப்பவுமே மன்னிச்சிடணும். ஆச்சா? இது மன்னிக்க வேண்டிய 3 விஷயங்கள். கோபப்பட வேண்டிய, பலத்தை காட்ட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா 2. முதல்ல என்னன்னு கேட்டா ரிப்பீட்டட் அஃபென்ஸ். திருப்பி திருப்பி ஒரே தப்ப பண்ணிட்டா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்பதான் அவ திருந்துவான். அப்ப பலத்தை காண்பிச்சு அவளை சப்டியூ பண்ணி பனிஷ் பண்ணணும். அது முதல்து. அடுத்தது, தெரிஞ்சே தப்பு பண்ணி தெரியாத மாதிரி காமிப்பா, ஒரு ஷோ காமிப்பா. பார்த்தீங்களா? அச்சுச்சோ எனக்கு நன்னா தெரியும், துரியோதனன்லாம் அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள். அவனுக்கு நன்னா தெரியும் பண்றது தப்புன்னு, இருந்தாலும் தப்பே இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு பண்றது, இல்ல இக்னோரன்ஸ் சும்மா ஃபீ பண்றது, ஒரு ஃபால்ஸா சீன் காமிக்கிறது, அதெல்லாம் பண்றவாளை கண்டிப்பா தண்டிக்கணும். பலத்தை காமிச்சு அவளை என்ன பனிஷ்மெண்ட் வேணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு பிரகலாதன் சொல்ற. இப்படி பிரகலாதனும் மகாபலியும் பேசின இந்த பேச்ச திரௌபதி கோட் பண்ணி சொல்றா. கோட் பண்ணி சொல்லிட்டு அவ சொல்றா, இந்த ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து என்னுடைய அனாலிசிஸ் என்னன்னா, இந்த கேஸ்ல துரியோதனன்கிறவன் தெரிஞ்சே தப்பு பண்ணிருக்கான்,
தெரிஞ்சு மாறு தட்டி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இஸ் ப்ரவுட் ஆஃப் டூயிங் அ மிஸ்டேக் நோயிங்லி. அப்பேற்பட்டவனை தண்டிக்கணும் தானே. அக்கார்டிங் டு பிரகலாதன்ஸ் ரூல்ஸ் இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். அதனால நீங்க போய் கண்டிப்பா துரியோதனனை சண்டை போட்டு ராஜ்யத்தை திருப்பி கையாளணும் அப்படின்னு திரௌபதி சொல்றான். இதை கேட்டுட்டார் யுதிஷ்டர். பீமனும் கூடவே வந்து சொல்றான். பீமன் என்ன சொல்றான்? நம்ம பை ஃபோர்ஸ் இந்த ராஜ்யத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்றான். அப்போதான் யுதிஷ்டர் வந்து ரொம்ப அழகா பல விஷயங்களை சொல்றார். யுதிஷ்டரன் ஒரு 2 பாயிண்ட் ஃபார்முலா சொல்றார். திருப்பி பதிலா என்ன சொல்றாருன்னு கேட்டா, திரௌபதி, பீமா, நீங்களாம் ஒரு விஷயம் நன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த கோவம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அழிவினுடைய மூல காரணம். anger is the root cause of destruction. கோபத்துல நீங்கள்லாம் இப்ப இருக்கு. அதனால கோபத்துல எந்த ஒரு யோசனை வந்தாலும் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது சரியா இருக்காது. அதனால முதல்ல கோபத்துல யோசிக்க கூடாது. இன்னொன்னு, இது முதல் விஷயம் அவர் சொன்னது, கோபத்துல யோசிக்க கூடாது யாரா இருந்தாலும் அப்படின்னு. இன்னொன்னு சொல்றார் அவர், கோபத்துல ஒருத்தன் ஒரு காரியம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோம். இப்போ இது வந்து துரியோதனனுக்கு அப்ளை ஆகும். இந்த கோபங்க முதல் கோபம் திரௌபதி பீமனுடைய கோபம், அது ரியாக்டிவ் கோபம். அடுத்த கோபம் இவர் பேசுறது துரியோதனனுடைய கோபம். துரியோதனன் அசூயினால கோபம் கொண்டு பிகாஸ் ஆஃப் ஜெலசி அவனுக்கு ஆங்கர் வந்து ஒரு காரியத்தை பண்ணினான். அந்த மாதிரி கோபத்துல செஞ்ச ஒரு காரியத்துக்கு நம்ம திருப்பி ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கிறதுங்கிறது அவனுக்கு நமக்கு ரெண்டுத்துக்கும் மருந்து மாதிரி ஆகும். எவன் ஒருத்தன் இன்னொருத்தனுடைய கோபத்துக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கானோ அவன் ஒரு மருத்துவன், அவன் ஒரு பிசிஷியன் அப்படின்னு விட்டார் யுதிஷ்டர். அவன் ஒரு டாக்டர் விட்டார் யுதிஷ்டர். யாரு டாக்டர்? இன்னொருத்தர் கோபப்படும் பொழுது யாரு திருப்பி கோபப்படாம இருக்கானோ, யாரு ரியாக்ட் பண்ணாம இருக்கானோ அவன் டாக்டர். அவன் வந்து யாருக்கு டாக்டர்னு கேட்டா அவன் தனக்கே டாக்டர். அது மட்டும் இல்ல அவனுக்கும் டாக்டர். ஏன்னா அவன் ஃபர்தரா கோவம் மேல மேல அவனோட கோவம் கிண்டல் ஆகாம இருக்கும். அதனால அழிவுங்கிறது தடுக்கப்படும். அதனால அப்படி இருக்கணும் அப்படின்னு யுதிஷ்டரன் சொல்றார். முதல்ல நீங்கள்லாம் கோபத்துல இருக்கேன், கோபத்துல ரியாக்டே பண்ணக்கூடாது, அது ஒண்ணு. ரெண்டாவது, கோபத்துல ஒருத்தன் இருந்தானா அந்த கோபத்துல இருக்கிறவனுக்கு நம்ம திருப்பி பிரதி கோபமா காமிக்க கூடாது ரியாக்ஷனை. அப்படி காமிக்காத இருக்கிறவன் தான் மருத்துவன் அப்படின்னு யுதிஷ்டரன் எடுத்து சொன்னார். அதுக்கு மேல நிறைய தர்மங்கள் சொல்றார். ராஜாக்கள்லாம் அனாவசியமா கோபம் கொண்டானா அது பிரஜைகளை பாதிக்கும். ஒரு நல்ல ராஜாவானவன் அனாவசியமா கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த கோபத்துல இப்ப நம்ம பலத்தை காமிக்கணும்னா நினைக்க கூடாது. பிரகலாதனுடைய அட்வைஸ் எல்லாம் சரிதான், ஆனா இந்த இடத்துல நம்ம கோபத்துக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடம் இது இல்ல. கோபம் ஆறணும், அதுக்கப்புறமும் தப்பு தப்புன்னு தோணித்துன்னா அந்த சமயத்துல பனிஷ்மெண்ட் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். அதுதான் நடந்தது இல்லையா? இவென்ச்சுவலி இவா பொறுமையா இருந்தா 13 வருஷம், அதுக்கப்புறமும் அவன் திருந்தல அப்படின்ன உடனே அவ அந்த டெசிஷன் எடுத்து அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்தா யுத்தம் நடந்தது. இதே ரியாக்டிவா இப்ப இமீடியட்லி இவா யுத்தம் பண்ணியிருந்தானா அது கரெக்டா இருந்திருக்காது. ஏன்னா இவ கோபத்தினால ரியாக்டிவா பண்ணிருக்கா அந்த யுத்தத்தை. அவளே ஒத்துண்ட விஷயத்த அவளே கேட்காம அந்த யுத்தத்தை பண்ணிருக்கா. அதனால அவளுடைய பிரஜைகளுக்கும் பாதிப்பு வந்திருக்கும். இவென்ச்சுவலி இருந்தது பாதிப்பு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த சமயத்துல தேர் வாஸ் நோ அதர் சாய்ஸ் அப்படின்ற ஸ்டேட்ல ஒரு காம் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல அவ பண்ணினா அந்த காரியத்தை. சோ தர்மப்படி அந்த காரியத்தை பண்ணினா. இப்போ இந்த யுத்தத்தை பண்ணியிருந்தா அது தர்மப்படி இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி க்ஷமையினுடைய குணங்களை அவ்வளோ பறக்க பேசுற யுதிஷ்டரன். க்ஷமைதான் தர்மம், க்ஷமைதான் சத்தியம், க்ஷமைதான் ஒரு நல்லவனுடைய கேரக்டர் அப்படின்லாம் சொல்லி தன்னுடைய வாக்க என்ன எக்காரணத்தை கொண்டும் காப்பாத்துவேன், இப்போ க்ஷமையதான் நான் கைப்பிடிப்பேன், அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டார் யுதிஷ்டர். இந்த மாதிரி யுதிஷ்டன் சொன்ன உடனே பீமன் திரௌபதி எல்லாரும் ஒத்துண்டா. அதுக்கப்புறம் வியாசர் வந்தார் பாண்டவாளை பாக்குறதுக்கு. அப்போ யுதிஷ்டனை கூப்பிட்டு ஒரு மந்திரோபதேசம் பண்ணார். பிரதிஸ்மிருதி அப்படின்னு ஒரு மந்திரம். அது வந்து ரிப்பீட்டடா நம்ம ஆவர்த்தி சொல்லிண்டே இருக்கிறதுக்கு பவர் கொடுக்கக்கூடிய மந்திரம், தபஸ்லாம் பண்றதுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய மந்திரம். அதை யுதிஷ்டனுக்கு சொல்லி கொடுத்தார் வியாசர். யுதிஷ்டர் அதை அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தார். ஏன்னா கிருஷ்ணன் சொல்லிட்டு போயிருக்கார்,
எப்படி இருந்தாலும் யுத்தங்கிறது வரப்போறது. அதனால அந்த யுத்தத்துக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. உங்களுடைய பலத்தை நீங்க அதிகரிச்சுக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்க ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா, திவ்யாஸ்திரங்களை பெற்றுக்கணும். திவ்யாஸ்திரங்கள் அப்படிங்கிறது தேவர்கள்லாம் வச்சுட்டு இருக்கிற அஸ்திரங்கள். அந்த திவ்யாஸ்திரங்களை பெறக்கூடிய தகுதி, அதுக்கு சாமர்த்தியம்ங்கிறது அர்ஜுனன்ட்ட தான் இருக்குன்னு தெரியும். அதனால யுதிஷ்டிரன் இந்த பிரதிஸ்மிருதி மந்திரத்தை அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்து, நீ போய் இந்திரனை குறிச்சு தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, இந்திரனை குறிச்சு அர்ஜுனன் தபஸ் பண்ணான். இந்திரன் ஒரு சன்னியாசி வேஷத்துல வந்தார். அவர் தான் இந்திரன்னு தெரிஞ்சுட்டான் அர்ஜுனன். தனக்கு திவ்யாஸ்திரங்கள் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இந்திரன் சொன்னா, நீ சிவனை குறிச்சு தபஸ் பண்ணு, அவர் பாசுபதாஸ்திரத்தை உனக்கு கொடுத்துட்டாருன்னா ஸ்வர்க்கத்தினுடைய கதவு உனக்காக திறக்கப்படும், அப்புறம் நீ ஸ்வர்க்கத்துக்கு வந்துடலாம், அங்க திவ்யாஸ்திரங்களை எல்லாம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கிட்டக்க சொல்லி அனுப்பிச்சுட்டார். அவரும் மறைஞ்சு போயிட்டார். அர்ஜுனன் இப்போ பரமசிவனை குறிச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் ஹஸ்தினாபுரத்துல துரியோதனனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. அர்ஜுனன் திவ்யாஸ்திரத்தை தேடி போயிருக்கான், திவ்யாஸ்திரத்துக்காக தபஸ் பண்றான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே எப்படியாவது அவனை கொன்னுடணும். இப்ப அவன் தனியா இருக்கான், மத்த பாண்டவாள்லாம் அவன் கூட இல்ல, இதுதான் சரியான தருணம். மேலும் அவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அதனால அவன் சண்டைக்கெல்லாம் ரெடியா இருக்க மாட்டான். இந்த சமயத்துல அவனை அட்டாக் பண்ணினா அவனை சுலபமா கொன்னுட முடியும் அப்படின்னு நினைச்சு அவனோட நண்பன் ஒருத்தர் தான், துரியோதனனுடைய நண்பன், அவனுக்கு மூகாசுரன்னு பேரு. அந்த மூகாசுரனை கூப்பிட்டு, நீ போய் முள்ளம்பன்றி வடிவத்துல அர்ஜுனனை போய் கொன்னுடு அப்படின்னு சொன்னான். அந்த மூகாசுரனும் முள்ளம்பன்றி வடிவத்துல அர்ஜுனனை நோக்கி அப்படியே பாஞ்சி போனான். அப்போதான் அங்க ஒரு கிராத்தன், ஒரு ஹண்டர் அந்த முள்ளம்பன்றிய தன்னுடைய பானத்தால கொன்னுட்டான். இந்த கிராத்தன் மட்டும் கொல்லல இந்த பன்றிய, அர்ஜுனனுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவன் தபஸ்ல இருந்து அந்த சமயத்துலதான் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டான். அப்பப்ப நடுநடுல ஒரு பிரேக் எடுத்துப்பான். எடுத்துட்டு அந்த சமயத்துல ஏதாவது அனுஷ்டானம் பண்ணிட்டு திருப்பி தபஸ்க்கு உட்காருவான். அந்த மாதிரி ஒரு சமயம் அது. அதனால அவனும் அந்த வர முள்ளமன்றிய பார்த்துட்டான். அதனால அவனும் பானம் போட்டான், அந்த கிராத்தனும் பானம் போட்டான். ரெண்டு பேருடைய பானமும் போய் அந்த முள்ளமன்றிய ஒரே சமயத்துல தாக்கி அந்த முள்ளமன்றி விழுந்து செத்து போயிடுச்சு. இப்படி போயிடுத்து அந்த பன்னி அப்படின்ன உடனே அர்ஜுனன் பார்த்தான், யார் அது? அர்ஜுனன் பானம் போடுறச்ச இன்னொரு பானம் அதே சமயத்துல போட்டது யாரு அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன். அந்த கிராத்தன் சொல்றான், இது என்னோட வேட்டையாக்கும், நான் தான் இந்த பானத்தை போட்டு இந்த முள்ளம்பன்னிய பிடிக்கணும்னு பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சு, முள்ளம்பன்றியே கிடைக்கல எனக்கு, இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு, நான் தான் போட்டேன் இந்த பானத்தை அப்படின்னு சொன்ன. அர்ஜுனன் சொன்னா, அர்ஜுனன் பானம் போட்டா அவன் பானத்துக்கு முன்னாடி இன்னொரு பானம் அந்த இலக்க போய் தாக்கவே முடியாது, அதனால என் பானம் தான் முதல்ல விழுந்திருக்கும், நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டான். உடனே அந்த கிராத்தன் சொல்றான், என்னப்பா அகங்காரம் உனக்கு? இந்த அகங்காரம் எதனால இருக்கு உனக்கு? நீ என்ன பெரிய வில்லாளின்னு வில்லாளி தன்மையில உனக்கு அகங்காரமா, இல்ல சொல்லி கொடுத்த உன் குருவின் பேர்ல அகங்காரமா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அர்ஜுனன் சொல்றான், என் குரு எனக்கு சொல்லி கொடுத்த வித்யை என்னதான் சிறந்த வில்லாளியா ஆக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை எல்லாத்து மேலயும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, இது என்னுடைய வேட்டை தான், நான் தான் இந்த பானத்தை முதல்ல போட்டேன் அப்படின்னு அவன் சண்டை போடுறான். மேலும் மேலும் வாக்குவாதம் ஊத்தி போக அந்த கிராத்தன் சாதாரணப்பட்டவன் இல்லைன்னு அர்ஜுனனுக்கு சம்சயம் வந்துடுத்து. இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய ஒருத்தர் சாதாரண ஒரு ஹண்டரா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு அவனுக்கு சம்சயம் ஒருவேளை இது சிவபெருமான் தானோ அப்படின்னு நினைச்சு கை குப்பிச்சுட்டு கேட்டான், நீங்க யாருன்னு காண்பிச்சு கொடுக்கணும் அப்படின்ன உடனே அந்த கிராத்தன் தான் தான் பசுபதியான பரமேஸ்வரன் அப்படின்னு தன்னைத்தானே காண்பிச்சு கொடுத்தாராம். பாசுபதாஸ்திரத்தை உனக்கு அவசியம் கொடுக்கறேன், உனக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், ஏன்னா இது கண்ணனுடைய சங்கல்பம் அப்படின்னு வேற சொல்றாங்க, அதனால நான் பாசுபதாஸ்திரத்தை கொடுக்கறேன் உனக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி அனுகிரகத்தை பண்ணினார். அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு ஸ்வர்க்க யாத்திரையானது தொடங்கிட்டு, மாத்தளி அப்படிங்கிற இந்திரனுடைய டிரைவர் அர்ஜுனனை கூட்டிட்டு சொர்க்கத்துக்கு போறான். சொர்க்கத்துக்கு போய் எல்லா திவ்யாஸ்திரங்களுடைய அபியாசத்தையும் தெரிஞ்சுட்டான் அர்ஜுனன். அந்த சமயத்துலதான் சொர்க்கத்துல இருக்கிற அப்சரஸ் ஊர்வசி அப்படிங்கிறவ அர்ஜுனனை பார்த்தா. அர்ஜுனன் பேரழகன், ரொம்ப அத்தியந்த சுந்தரனா இருப்பான்.
இவ்வளோ பெரிய பலசாலியா இவ்வளோ நன்னா அஸ்திரங்களை எல்லாம் கையாள்றான். எல்லாத்தையும் பார்த்து ஊர்வசிக்கு அர்ஜுனனை பார்த்து பிடிச்சு போச்சு. அதனால அர்ஜுனனை நோக்கி வந்தா அந்த ஆசையோட. அர்ஜுனன் அவளை பார்த்து கை கூப்பி அம்மா வணக்கம் அப்படின்னா. அம்மா வணக்கமா? நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னா ஊர்வசி. நீங்க தான் ஊர்வசி தெரியும் அப்படின்னா. அப்போ நான் ஒரு அப்சரஸ், என்னை பார்த்து அம்மான்றியே அப்படின்னாவோ. அப்போ அர்ஜுனன் சொன்னா, எங்களுடைய குல முன்னோரான புரூரவஸ் சக்கரவர்த்தி அவருடைய மனைவியா நீங்க கொஞ்ச நாள் இருந்தேள். அப்படி இருந்தா, அப்படி ஒரு கதை இருக்கு மகாபாரதத்துல. ஊர்வசி அப்படிங்கிற புரூரவஸ் சக்கரவர்த்தியினுடைய மனைவியா கொஞ்ச நாள் வாழ்ந்தா. அந்த விஷயம் அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நீங்க எனக்கு பாட்டி முறை ஆகணும், அதனாலதான் வணங்கினேன் அம்மான்னு சொல்லி அப்படின்னா. ஊர்வசி சொன்னா, நாங்கெல்லாம் அப்சரசுகள்பா, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மனுஷ உறவுகள்லாம் நீடிச்சு இருக்காது. ஏதோ ஒரு காரணத்தினால நான் பூலோகத்துல கொஞ்ச நாள் புரூரவசுக்கு மனைவியா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மீண்டும் அப்சரஸ் பதவிக்கே வந்துட்டேன். எனக்கு அந்த மாதிரி அம்மா பாட்டி அந்த உறவெல்லாம் கிடையாது. எனக்கு உன்னை பார்த்த ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனா ஜிதேந்திரியனான அர்ஜுனன் அந்த சமயத்துல அவளோட ஆசைக்கு ஈல்டு ஆகல. ஊர்வசியே கேக்குறா. ஊர்வசி பேரழகி, அப்சரஸ், தேவலோக ஸ்திரீ. அவளே அப்ரோச் பண்றச்சே கூட அர்ஜுனன் கொஞ்சம் கூட அதுக்கு ஈல்டு பண்ணல். அவ அம்மா அப்படின்னு தான் நினைச்சான். ஆனா இது ஊர்வசிக்கு பிடிக்கல. அவளுக்கு கோவம் வந்துட்டு, எப்போ நீ என்ன அங்கீகரிக்கலையோ நீ நபும்சகனா போவ அப்படின்னு ஊர்வசி சாபம் கொடுத்துடுறா அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுறது. என்னடா இது, நம்ம திவ்யாஸ்திர பிராப்திக்காக வந்தோம், இந்த மாதிரி ஒரு சாபம் கிடைச்சிடுதே நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது இந்திரன் அங்கேருந்து கவலைப்படாதப்பா, இந்த சாபமும் எனக்கு அனுகிரகமாவே அமையும் அப்படின்னு சொல்லி ஊர்வசிய கூட்டு, நீ கொடுத்த சாபத்தினுடைய வீரியத்தை குறைச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அவ எப்படி குறைச்சிட்டான்னு கேட்டா, அந்த சாபத்தினுடைய டென்யூரை குறைச்சா, அவகாசத்தை குறைச்சா. 1 வருஷ காலம் மட்டும்தான் நீ நபும்சகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த 1 வருஷமும் நீ தேர்ந்தெடுக்கலாம், எந்த 1 வருஷத்துக்கு நீ நபும்சகனா இருக்கணுங்கிறத நீயே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. இந்திரன் சொன்னா, கவலைப்படாத அர்ஜுனா, இந்த நபும்சகத்துவம் அப்படிங்கிறது உனக்கு உன்னுடைய அஜ்ஞாதவாச காலத்துல ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். அதுக்காக தான் இந்த சாபம் ஏற்பட்டிருக்கு, கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனும் சந்தோஷமாயிட்டான். இப்ப அர்ஜுனன் இந்த மாதிரி ஸ்வர்கலோகத்துல இருந்துட்டு இருக்கிற சமயத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா, பாண்டவாளுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அர்ஜுனனை பிரிஞ்சு இருந்த வாளுக்கு பழக்கமே கிடையாது. 5 பேரும் எப்பவுமே சேர்ந்துதான் இருப்பா. கிட்டத்தட்ட 5 வருஷ காலம் அர்ஜுனன் சொர்க்கத்திலே இருந்தான். அதனால அத்தனை நாள் இவா பிரிஞ்சு இருக்கா அர்ஜுனனு. அப்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அதனால பல மகரிஷிகள் இவாளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதுல பிருஹதஸ்வர் அப்படின்னு ஒரு மகரிஷி வரார். அவர் நிறைய விஷயங்களை யுதிஷ்டனுக்கு சொல்லும் பொழுது யுதிஷ்டர் ஒரு கேள்வி கேட்டார் அவரை பார்த்து. இந்த மாதிரி சூதாட்டத்தினால எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கே, இது உலகத்துக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி சூதாடி தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தவா அப்படின்னு யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்ட உடனே நள சக்கரவர்த்தியினுடைய உபாக்கியானத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் பிருஹதஸ்வர் அப்படிங்கிற மகரிஷி. இந்த நளோபாக்கியானம் அப்படிங்கிறது மகாபாரதத்துல ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அந்த கதையை பார்க்கலாம் நம்மளாம். நளன் அப்படிங்கிறவர் நிஷாத ராஜனா இருந்துட்டு இருக்கான். ரொம்ப அழகா இருப்பான், அவன் பேரழகன். அவனுக்கு நல்ல கலினரி ஸ்கில்ஸ் எல்லாம் உண்டு, நல்லா தளிக பண்ண தெரியும். நள பாக்கம் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி நிறைய சாமர்த்தியசாலி, நல்ல ராஜா. தன்னுடைய பிரஜைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அனுகூலமாவும் ரொம்ப ஆதரவாகவும் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜா. அதே சமயத்துல விதர்ப தேசத்துல தமயந்தி அப்படின்னு ஒரு ராஜகுமாரி இருக்கா. அவளும் பேரழகி. ஒரு சமயம் ஒரு பக்ஷி தமயந்தி கிட்டக்க நளனுடைய வடிவத்தெல்லாம் வர்ணிச்சிரு. நள சக்கரவர்த்தி எவ்வளோ அழகு, எவ்வளோ பெரியவர், எவ்வளோ ஒரு நல்ல சக்கரவர்த்தி அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே தமயந்திக்கு நளனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்துடுது. இப்படி ஆசைப்படுறா தான் அப்படிங்கிற விஷயத்த நள சக்கரவர்த்தி கிட்ட போய் சொல்ல அதே ஹம்சபக்ஷிய தூது அனுப்பிச்சாவ. அந்த ஹம்சபக்ஷியும் போய் சொல்லிட்டு, இப்படி இவா 2 பேருக்கும் ஒருத்தர் பார்க்காமையே பிடிச்சு போச்சு. ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆசை இருந்துட்டு இருக்கிறச்சு தமயந்திக்கு
சுயம்பரம் வைக்கலாம் அப்படின்னு அவ அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அந்த சுயம்பரத்துக்கு நளனுக்கும் ஆஹ்வானம் உண்டு, இன்விடேஷன் உண்டு. நளன் வருவான், தமயந்தி மாலையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா மனசுல. இந்த விஷயத்தை பத்தி நாரத பகவான் ஸ்வர்கலோகத்துல போய் சொன்னார். ஸ்வர்கலோகத்துல ஏதோ சர்ச்சை நடந்துட்டு இருந்தது. அப்போ நாரத பகவான் சொன்னார், பூலோகத்துல இருக்கிற ராஜாக்கள் யாருமே இப்ப யாகம் எல்லாம் பண்றது இல்ல, என்ன காரணம்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா. என்ன காரணம்னு கேட்டா தேவாள்லாம். அதுக்கு சொன்னார் நாரதர், வேற ஒண்ணும் இல்ல, தமயந்தின்னு ஒரு பேரழியான ராஜகுமாரி இருக்கா, அவளுக்கு ஸ்வயம்பரம் வச்சிருக்கா. அந்த ஸ்வயம்பரத்துக்கு எல்லா ராஜாக்களும் போயிருக்கிறதுனால யாக யஜ்ஞாதிகள்லாம் நடக்கல, உங்களுக்கு அபிசு வந்து சேரல அப்படின்னு நாரத பகவான் சொன்னார். அவருடைய இன்டென்ஷன் தமயந்தி சுயம்பரத்தை பத்தி சொர்க்கத்துல சொல்லணுங்கிறது. அதை இந்த மாதிரி ரீதியில சொல்லிட்டார். சொன்ன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, தேவாளுக்கெல்லாம் ஆசை வந்துருக்கான். தமயந்தி அவ்வளோ அழகா, அவளுடைய சுயம்பரத்துல நம்மளும் கலந்துக்கணும், நம்மள யாராவது ஒருத்தர அவ தேர்ந்தெடுக்கணுங்கிற ஆசை தேவாளுக்கு வந்துடுதான். ஆசை வந்ததுங்கிறது இந்த இடத்துல விஷயம் இல்ல. தேவாள்லாம் தமயந்தியையும் நளனையும் டெஸ்ட் பண்ண விரும்புறான். இந்த பூலோகத்துல யாராவது மனுஷா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தானா தேவாள்லாம் அவளை பரீட்சை பண்ணிட்டே இருப்பான். அது தேவாளுக்குரிய சுபாவம். அதனால இந்த நளனையும் தமயந்தியும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தேவாள்லாம் என்ன பண்றா, நேர நளன் கிட்டக்க வந்தா. நளன் கிட்டக்க நளா, நீ போய் தமயந்தி கிட்டக்க சொல்லு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், தேவர்கள்லாம் அவன் மேல ஆசைப்படுறா, தேவர்கள்ல யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நீயே போய் சொல்லு அப்படின்னு தேவாள்னா சொன்னாலாம். என்ன டெஸ்ட்ன்னு கேட்டா, டெஸ்ட் ஆஃப் ஆர்ஜவம், டெஸ்ட் ஆஃப் ஆனஸ்டி. ஒரு ராஜா கிட்டக்க யாராவது இந்த மாதிரி யாச்சகம் மாதிரி கேட்டாளானா, ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாளானா, ஜென்யூனா அந்த ராஜா அந்த ரிக்வெஸ்ட நிறைவேற்றுறானா, அதை ஃபுல்ஃபில் பண்றானா அப்படிங்கிறது டெஸ்ட். இப்ப நளனுக்கு, நளனுக்கே தமயந்திய ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஹம்சம் சொன்னதெல்லாம் கேட்டு. ஆனாலும் தன்கிட்டக்க இப்படி தேவர்கள்லாம் கேட்டுட்டா அப்படிங்கறதுனால இதை ஆனஸ்டா போய் தமயந்தி கிட்டக்க கன்வே பண்ணணும் அப்படின்னு அவன் நினைச்சான். அதனால என்ன பண்ணா, அவனுக்கு அந்தர்தான வித்தியெல்லாம் தெரியுமா. அந்தர்தான வித்தியன்னா என்ன, தன்னைத்தானே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்றது, அது அந்த வித்தியை தெரியுமா நளனுக்கு. அதனால அந்த அந்தர்தான வித்தியை வச்சுண்டு தமயந்தியினுடைய அந்தப்புறத்துக்கே போய் அவளை பார்த்து, இந்த மாதிரிமா விஷயம், நான் தான் நளன், அவளுக்கு தெரிஞ்சுடுத்தோம். அந்த அடையாளங்கள்லாம் பார்த்தா அவளுக்கு தெரிஞ்சுட்டோம். அந்த காலத்துல என்ன போட்டோவா இல்ல வீடியோ காலா என்ன, அதெல்லாம் கிடையாது. ஆனா ஹம்சபக்ஷி சொல்லி இருக்கு, அந்த அடையாளங்களை வச்சு இவன் தான் நளன் அவ அடையாளம் கண்டுட்டான். இவன் உண்மையதான் சொல்றான், இவன் தான் நளன் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. நளன் என்ன சொன்னா, நான் தான் நளன், நீ என் மேல ஆசைப்படுற எனக்கு தெரியும், ஆனா தேவர்கள்லாம் உன் மேல ஆசைப்படுறா, என்னை விட நீ தேவர்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு இன்னும் வசதியான ஸ்டேட்டஸ் கிடைக்கும், அவளுடைய ஆசைக்கு நீ இறங்குறது உனக்கு நல்லதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு அவன் போயிட்டான். இப்ப தமயந்திக்கு டெஸ்ட். என்ன டெஸ்ட், அவளுடைய சேஸ்டிட்டிக்கு டெஸ்ட். நளன் மேல ஆசைப்பட்டாலே இப்ப இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்தா நளன் விட பெட்டரா பொசிஷன்ல இருக்கக்கூடிய, ரொம்ப அழகா இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் அவளுக்காக ஆசைப்படுறான்னு தெரிஞ்ச உடனே அவ பால் மாறுறாளா அப்படிங்கிற டெஸ்ட். அப்கோர்ஸ் அந்த டெஸ்ட் அவ பாஸ் பண்ணிட்டா. அவ கொஞ்சம் கூட தன்னுடைய ஆசையில இருந்து நகரவே இல்லை. அதெல்லாம் இல்ல, மனசால என்னைக்கு நான் நளன் தான் எனக்கு கணவர் அப்படின்னு வரிச்சுட்டேனோ அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து மாறவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் இந்த சுயம்பரத்தை வச்சார் மகாராஜா. சுயம்பரத்துல நளனுக்கே மாலையிட்டாள் தமயந்திங்கிறதா மகாபாரதத்துல வரக்கூடிய கதை. இதுல இன்னொரு வெர்ஷன் இருக்கு. சில புராணங்கள்லாம் எப்படி கதை இருக்கும்னா, தேவர்கள் எல்லாரும் நளனுடைய வேஷத்தை போட்டுட்டு வந்தா, ஆனா தேவர்களுடைய கால் பூமி தரையில படாது, அதனால அதை வச்சு நளனுடைய கால் மட்டும் உண்மையில கீழே இருந்தது அப்படிங்கறத பார்த்து தமயந்தி கண்டுபிடிச்சு மாலை இட்டாங்கிறது வேற புராணங்கள்ல வரக்கூடிய கதை. மகாபாரதத்துல நேரடியா அவ மாலை இட்டுட்டா, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நளன் யாரு அப்படிங்கிறது அவளுக்கே தெரிஞ்சிருந்தது. அவளுடைய அந்த பாதிவிரத்திய தன்மையினால அவ தெரிஞ்சுட்டு அவ மாலை இட்டா அப்படிங்கிறது கதை. ஆக நளனுக்கும் தமயந்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப இன்னும் இந்த தேவர்களுக்கெல்லாம் பொறுக்கல. சரி, இந்த டெஸ்ட் எல்லாம் அவ பாஸ் பண்ணிட்டா, ஆனா இன்னும் இவாளுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் இவா தர்மத்திலேயே நிக்கிறாளாங்கிறத பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினான்னு கேட்டா, கலிபுருஷன் அப்படின்னு சொல்றா. சனி பகவான் அப்படின்னு சொல்றது வழக்கம். அதாவது இந்த சனியினுடைய எஃபெக்ட் இருந்ததுன்னா நல்லது எதுவும் நடக்காது, நம்ம எவ்வளவு நல்லவாளா இருந்தாலும் நம்மளுக்கு டைம் அகெயின்ஸ்டா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது சனியினுடைய காரியம். சனி பகவானுக்கு அப்படி ஒரு காரியம் இருக்கு. அது மங்கு சனி அப்படின்னு சொல்லுவா. பொங்கு சனின்னு ஒரு காலம் இருக்கு, அதுல சனி பகவான் ஃபேவரபிளாவும் ஒர்க் பண்ணுவார். அதெல்லாம் சனி பகவானுக்கு பெருமாள் கொடுத்திருக்கக்கூடிய கர்த்தவியங்கள், காரியங்கள்,
பவர் அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த சனி பகவான் கலிபுருஷன் அப்படின்னு சொல்றா. அந்த கலிபுருஷன் அப்படின்றவர் காத்துட்டே இருந்தாராம், எப்போ நளனை பிடிச்சுக்கலாம், நளனை பிடிச்சு ஆக்கிரமிச்சுட்டா நளனுக்கு கேடு காலம் ஆரம்பிச்சிடும், கஷ்ட காலம் ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒரு சமயம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும். நடுராத்திரியில ஒரு சமயம் நேச்சர்ஸ் கால் ஆன்சர் பண்ணிட்டு வரும்பொழுது நளன் சரியா கால் அலம்பிக்க, சரியா சௌச்சம் பண்ணி, அதனால அதுதான் சமயம் அப்படின்னு நினைச்சுட்டு பிடிச்சுட்டான் கலிபுருஷன் சனி பகவான் நளனை பிடிச்சு. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, நளனுடைய தம்பி புஷ்கரன் அப்படிங்கிறவன், அந்த புஷ்கரன் நளனை கப்பட்ட சூதாட்டமாடி தோக்கடிச்சுட்டான். எப்படி துரியோதனன் தர்மபுத்திரரை தோக்கடிச்சானோ அதே ரீதியில மாயாத்யூதம் பண்ணி கப்பட்ட சூதாடி நளன புஷ்கரன் ஜெயிச்சுட்டான். இதுதான் யுதிஷ்டன் கேட்ட விஷயம். என்ன மாதிரி யாராவது தோத்திருக்காளா இந்த மாதிரின்னு கேட்டார் யுதிஷ்டன். அதுக்கு பதில் சொல்றார் பிரகதேஸ்வர மகரிஷி நலோபாக்கியானத்துல அந்த கட்டம் இப்ப வந்துடுது. இப்போ ராஜ்யம் எல்லாம் போயிடுது, ராஜ்யத்தை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற நிலைமை நளனுக்கு இருக்கு. அந்த சமயத்துல நளனுக்கு 2 குழந்தைகள் வேற இருக்கா, ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை. தமயந்தி சொல்றா, நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னுட்டா. நீங்க எங்க போனாலும் நாடு கடத்திட்டா உங்களை அப்படின்னா என்னையும் தான் கடத்திட்டா, நான் உங்களுடைய அர்த்தாங்கினி, உங்களோட பார்ட்னர், நான் உங்களோட தான் வருவேன், நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அங்க இருக்கிறதுக்கு அவளுக்கு ஆப்ஷனும் இல்ல, புஷ்கரன் அவளை இருக்க விட மாட்டான், அது வேற விஷயம். நளன் என்ன சொன்னான்னா, நீ உங்க அப்பாவுக்கு கிளம்பி போமா, பீமன் அப்படின்னு அவளுடைய அப்பாவுக்கு பேரு, அந்த பீமராஜா கிட்டக்க நீ போய் சேர்ந்துடு விதர்ப நாட்டுக்கு அப்படின்னு நளன் சொன்னான். தமயந்தி சொன்னா, நான் போகல, நம்ம குழந்தைகளை நான் எங்க அப்பாவாத்துக்கு அமுச்சு வச்சு விடுறேன், அவ வந்து காட்டுல கஷ்டப்பட வேண்டாம் நம்மளோட, நான் உங்களோட தான் வருவேன் அப்படின்னுட்டா. அப்படின்னு சொல்லி தூதர்களையெல்லாம் அனுப்பிச்சு குழந்தைகளை விதர்ப தேசத்துக்கு அனுப்பிச்சுட்டா தமயந்தி. நளனோட கிளம்பி போயிட்டு இருக்கா. இப்படி பாத யாத்திரையா போயிட்டு இருக்கும் பொழுது நளன் வழியெல்லாம் சொல்லிண்டே வரான். தமயந்தி வழி சொல்லிட்டு வரச்சே விதர்ப தேசத்துக்கு போகக்கூடிய வழி என்ன அப்படிங்கறத அவளுக்கு ஒரு மாதிரி காமிச்சு கொடுத்துடுறான். காமிச்சு கொடுத்துட்டு அன்னைக்கு ராத்திரி ஒரு இடத்துல தங்கி இருக்காவா, ஒரு மடத்துல அப்படின்னு மகாபாரத சொல்றது, ஒரு காளி கோவில்ல அப்படின்னு சில புராணங்கள்ல சொல்லுவா. அந்த இடத்துல ராத்திரி தங்கிட்டு இருக்கா. தங்கிட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி காட்டுல நடந்துட்டு இருக்கச்சே இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பக்ஷி வந்து அவளுடைய வஸ்திரத்தை பிடிங்கின்னு போயிடுதான். அதனால ஒரே வஸ்திரம் தான் இருக்கு, அதை 2 பேரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி அவ்வளோ வறுமை, அவ்வளோ ஏழை தன்மை அவளுக்கு வந்து பாவம். அப்போ ராத்திரி அந்த ஒரு இடத்துல அவ தங்கிட்டு இருக்காளே, அந்த இடத்துல தங்கிட்டு இருக்கும் பொழுது நளன் யோசிச்சு பாக்குறாரு, தமயந்திக்கு என்ன ஒரு கஷ்டம், எப்பேற்பட்ட ராஜகுமாரி, எப்பேற்பட்ட நல்லவ இவ, இவளுடைய அப்பா எவ்வளவு செல்லமா இவளை வளர்த்தா, இவளுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேனே, என்னோட வந்து காட்டுல இப்படி கஷ்டப்படணும்னு இவளுக்கு என்ன தலையெழுத்து, இவ என்னோட வரவே கூடாது, அதனால இவளுக்கு தான் நான் வழி காமிச்சு கொடுத்துட்டேன் விதர்பதேசத்துக்கு, நான் இப்ப இவளை தனியா விட்டுட்டு போனேன்னா எப்படியாவது விசாரிச்சு அவ அப்பாவாத்துக்கு போயிடுவாவ, அதனால இவளை நான் இப்ப அபேண்டன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நளனுக்கு புத்தி பேதளிச்சு தோணி போயிருந்தான் அந்த சமயத்துல. இதுதான் கலிபுருஷனுடைய ஆக்கிரமணம். கலிபுருஷன் சனி அப்படிங்கிற நம்மளோட வாழ்க்கையெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு என்ன யோசிக்கணும்னு கூட தெரியாதான், சரியான யோஜனைகள் கூட வராதான். அந்த மாதிரி நளச்சக்கரவர்த்திக்கு தன்னுடைய மனைவிய, தன்னை நம்பி வந்த காட்டுக்கு வந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தன்னுடைய மனைவிய விட்டுட்டு ஓடிடணும்னு தோணி போயிட்டு, ஓடுறது அவளுக்கு நல்லதுன்னு வேற நினைக்கிறான். அப்படியே நினைச்சு ஓடிவிட்டான். எப்படி ஓடினானா, அந்த ஒரே வஸ்திரம் இருக்கா, அவதான் அந்த வஸ்திரத்தை கட்டிட்டு இருந்தாங்க சமையல், அந்த வஸ்திரத்துல இருந்து ஒரு ஓரமா கிழிச்சு அதை எடுத்து கோப்பின்னு வழின்னு ஓடி போயிட்டான் காட்டுக்குள்ள. தமயந்தி கார்த்தால எழுந்து கதறா. பார்த்தா கணவனை காணும் பக்கத்துல, எங்க போனான்னு தெரியல, இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்தா எங்க போனாருன்னே தெரியல. அப்படி விசாரிச்சுட்டே போறச்சு அங்க ஒரு வேடுவன் வந்தானா. அந்த வேடுவன் வந்து, கவலைப்படாதமா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கியே, உனக்கு நான் ஆதரவா இருக்கேன் அப்படி இப்படின்னு நைஸா பேசி அவன் வந்து இவளோட தப்பா நடந்துக்கணும்னு நினைக்கிறான், அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். அது அவளுக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போன உடனே மகாபாரத இந்த ஸ்லோகம் சொல்றது, ஒரே ஒரு பார்வை பார்த்தாலும் அவன் பொசுக்கி போயிட்டான். அப்பேற்பட்ட பதிவிரத்தை தமயந்தி மனசார நினைச்சுக்கிறா, என் கணவனை தவிர என்னைக்காவது நான் யாரையாவது நினைச்சு பார்த்திருந்தேன்னா, பார்க்காம இருந்திருந்தேன்னா இவன் பொசுங்கி போகட்டும் அப்படின்னு நினைக்கிறா. அடுத்த நிமிஷம் பார்க்கறா, அவன் பொசுங்கி போயிட்டான். அப்படி ஆன் த ஸ்பாட் அந்த ஹண்டர் போயிட்டான். அதுக்கப்புறம் இப்படி கிளம்பி போறா.
அதுக்கப்புறம் சில பேர் அவளை கண்டுபிடிச்சி அவளுக்கு ஆதரவா இருந்து அப்புறம் இவென்ச்சுவலி அவ அப்பாவாத்துக்கு அவ போய் சேர்ந்துடுறான். பீமசேன மகாராஜாவும் பீம மகாராஜாவும் அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்கள்லாம் அனுப்பிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அவ அப்பாவாத்துக்கு அவ போய் சேர்ந்து விடுறா. அதுக்குள்ள நளனுக்கு என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, நளன் ஒரு திடீர்னு காட்டு தீய பாக்குறான். காட்டு தீய பார்த்தா அதுல இருந்து ஒரு குரல் கேட்கறது, தீனமா ஒரு குரல், என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கேட்கறது. அது யாருன்னு பார்த்தா கார்கோட்டக நாகம். கார்கோட்டகன் அப்படின்னு ஒரு கரு நாகம், கண்ணங்கரேலு பெருசா இருக்கு. ஆனா அதால நகர முடியல, அங்கேயே இருக்கு. அந்த நாகம் சொல்லிட்டு இவனை பார்த்து, நளனை பார்த்து, எனக்கு நாரத பகவான் ஒரு சாபம் கொடுத்து விட்டார், அவரை நான் தபஸ் பண்ணாம படுத்திட்டு இருந்தேன் ஒரு சமயத்துல, அதனால எனக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார், நீ இந்த மாதிரி இம்மொபைல் ஆயிடுவ, நகர முடியாம ஒரே இடத்துல ஸ்தாவரம் ஆயிடுவ, எது வரைக்கும்னு கேட்டா நளன் உன்னை காப்பாத்துற வரைக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த தருணம் வந்துடுது, என்னை காப்பாத்துனளா அப்படின்னு சொன்ன உடனே கருணை கொண்ட நளன் அந்த கார்கோட்டக்கனை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சார். அப்போ கார்கோட்டக்கன் தன்னுடைய ஆக்கிருத்தியை சின்னதாக்கிட்டார். ஆக்கிருத்தி சின்னதாக்கெல்லாம் முடியறது கார்கோட்டக்கனால. ஒரு தம் சைஸுக்கு வந்த உடனே கார்கோட்டக்கனை தன்னுடைய கையில வச்சுட்டு அந்த காட்டு தீயில இருந்து காப்பாத்தி நளன் வெளியில கொண்டு வந்துட்டார். அப்போ கார்கோட்டக்கன் சொன்னானா, நளா நீ 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னானா கார்கோட்டக்கன். சம்ஸ்கிருதத்துல என்றான் நளன். என்ன, 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னா கடிச்சுட்டான் கார்கோட்டக்கன். தசனா என்ன அர்த்தம்? கடின்னு அர்த்தம் இல்லையா? அதனால கடிச்சுட்டான் கார்கோட்டக்கன். கார்கோட்டக்கன் கடிச்ச உடனே விஷ பாம்பு அப்படியே நளனோட சுந்தர ரூபம் மாதிரி மாறி கண்ணங்கரேல் நாயி அடையாளமே தெரியாம போயிட்டான் நளன். நளன் பாத்துக்கிட்டேன், என்னப்பா இது, உனக்கு போய் ஒரு உபகாரம் பண்ணி காப்பாத்தின, என்ன போய் இப்படி கடிச்சுட்டியே அப்படின்னு கேட்டான். அப்ப கார்கோட்டக்கன் சொன்னா, கவலைப்படாத நளா, உன்னுடைய நன்மைக்காக தான் நான் கடிச்சிருக்கேன். நீ நளன் அப்படின்ற ரூபத்தோட திரிஞ்சுட்டு இருந்தியானா உன்னால நிம்மதியா இருக்க முடியாது, எல்லாரும் உன்னை சூழ்ந்துருவா, என்ன நடக்கிறதுன்னு கேட்பா. அப்போ திருப்பி ராஜ்யத்தெல்லாம் இழந்தேன் அப்படிங்கிற கஷ்ட கதையெல்லாம் நீ சொல்லணும். எப்பவுமே நன்னா வாழ்ந்த ஒருத்தன் தன்னுடைய சோக கதையை வெளியில சொல்லணும்னா ரொம்ப அவமானம் ஜாஸ்தி. அதனால அடையாளம் தெரியாம நீ கொஞ்ச நாள் இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு தான் கடிச்சேன். மேலும் உனக்கு ஒரு அனுகிரகம் பண்றேன், எந்த விஷ ஜந்துவாலையும் உனக்கு எதுவும் தீங்கு இழைக்க முடியாது அப்படிங்கிற அனுகிரகத்தை பண்றேன். அது மட்டும் இல்ல, உனக்கு 2 நல்ல வஸ்திரங்கள் கொடுக்கறேன்னா, எப்போ நீ உன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்துக்கு வரணும்னு நினைக்கிறியோ அப்ப என்ன நினைச்சுட்டு இந்த வஸ்திரங்களை கட்டிண்டியானா உன்னுடைய உண்மை ரூபம் உனக்கு கிடைச்சிடும். இப்போ நீ இப்படி இருக்கிறது தான் உனக்கு நல்லது, அதுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த கட்ட விரல் சைஸ்ல இருந்த கார்கோட்டக்கன் திருப்பி பாம்ப மாறிடுது. கார்கோட்டக்கன் இப்படி தன்னை காப்பாத்த வச்சதெல்லாம் நளனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இந்த அனுகிரகமும் கஷ்டமான அனுகிரகமா தான் இருக்கு. இப்ப பாவம் கனங்கரேல்னு ஒரு கேவலமான ரூபத்தோட தான் நளன் திரியும்படியா இருக்கு. ஆனா கார்கோட்டக்கன் இன்னொரு லீடும் கொடுத்தான். என்னன்னா, ரிதுபர்ண மகாராஜான்னு ஒருத்தர் இருக்கார் அயோத்தியால, அவருடைய சபையில போய் நீ பாக்க கலையை உபயோகிச்சு அங்க ஒரு குக்கா இருந்துன்று அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டான். ரிதுபர்ண மகாராஜாவுடைய சபையில போய் இது மாதிரி பாக்கம் பண்ற ஒரு பரிச்சாரக்கனா சேர்ந்துட்டார் நளன். அவங்க தலிய பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பீம மகாராஜா தமயந்தியினுடைய அப்பா கண்டுபிடிச்சுட்டார். ஏதோ தூதர்கள் எல்லாம் வச்சு ஒற்றர்கள் எல்லாம் வச்சு எங்க இருக்கார் நளன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துடுத்து. ஆனா நளனுடைய ரூபத்துல இல்லையா, அதனால சந்தேகமாவும் இருக்கு. அதனால என்ன பண்ணாரா, ஒரு யுக்தி பண்ணார். இது நிஜமாவே நளன் அப்படின்னு இருந்தா, ரிதுபர்ண மகாராஜாவினுடைய பரிச்சாரகர் அப்படிங்கிறவர் நளனாக இருந்தா இந்த யுக்திய பண்ணா அவர் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு ஒரு யுக்தி, ஒரு ஐடியா பண்றார். என்ன ஐடியானா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிதுபர்ண மகாராஜாவுக்கு மட்டும். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, தமயந்திக்கு நான் மறுபடியும் ஸ்வயம்வரம் வைக்கிறேன், ஸ்வயம்வரம் வைக்கிறேன். அவளுடைய கணவர் எங்க போனானே தெரியல, அதனால மறுபடியும் அவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்க வர வேண்டியது அப்படின்னு ஒரு இன்விடேஷன் ரிதுபர்ண மகாராஜாவுக்கு. ரிதுபர்ணன் தமயந்தியினுடைய அழகை பத்தி கேள்விப்பட்டிருக்கார், அதனால கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறார். இந்த விஷயம் நளனுக்கும் தெரியறது. நளனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது இது, தமயந்திக்கு போய் மறு கல்யாணமா, அவ ஒத்துக்கவே மாட்டாளே, அவளுக்கு எப்படி மறு கல்யாணம் பண்றா அப்படின்னு நினைச்சுட்டு தான் வண்டி ஓட்டிட்டு போகலாம் இந்த ராஜாக்கு நினைக்கிறார். இவருக்கு வண்டி ஓட்டுற கலையிலயும் நைப்புண்ணியம் இருக்கு. ரொம்ப நன்னா அஸ்வங்களை எல்லாம் சமாளிச்சு ரதத்தை ஓட்டக்கூடிய திறமை, நல்ல சாரத்தியா இருப்பாரா நளன். அதனால நான் நல்ல சாரத்தியா உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லி ராஜாவோட கிளம்புறார். நடுவுல தலிகை பண்ணிட்டு போனோம் இல்லையா, ரொம்ப தூரம்.
அயோத்தியிலேருந்து விதர்பிரதேசம் வரணும்னா அங்கங்க கேம்ப் பண்ணி வரணும். அதனால அங்கங்க உங்களுக்கு நான் தளிகையும் பண்ணி போடுறேன், வண்டியும் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி நலனும் கூட கிளம்பி வரான் ரித்துபர்ண மகாராஜாவோட. அப்போ இந்த ரித்துபர்ண மகாராஜா நலனுடைய அஸ்வங்களை சமாளிக்க கூடிய கலையை பார்த்து அசந்து போயிட்டார். பா, என்னம்மா தேரோட்டுறப்பா நீ, இப்பேற்பட்ட தேரோட்டிய நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு நீ தேரோட்டுற கலைய சொல்லி கொடுக்கறியா அப்படின்னு கேட்டாரா ரித்துபர்ண மகாராஜா. இந்த ரித்துபர்ண மகாராஜா அவர் ஒரு விஷயத்துல கெட்டிக்காரர். எந்த விஷயத்துலன்னு கேட்டா சூதாடுறதுல. அப்போ நலன் பதில் சொல்றான், மகாராஜா நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த கலையை சொல்லித்தரேன், தேரோட்டுற கலைய அஸ்வங்களை அடக்கிற கலையை சொல்லித்தரேன். ஆனா அதுக்கு பிரத்யுபகாரமா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சூதாட்டம் அப்படிங்கிற கலையை எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு கேட்டுனானோ. சரி, அவசியம் சொல்றேன் அப்படிங்கிறார் ரித்துபர்ண மகாராஜா. இப்போ நலனும் ரித்துபர்ணனும் நோட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். எப்போனா டியூரிங் த ஜேர்னி. இந்த அயோத்தியிலேருந்து விதர்பதேசம் வரத்துக்குள்ள இருக்கிற அந்த பாதையில ஒத்தர் சொல்லி கொடுத்துக்கிறான். எப்படி சூதாடணும் ரித்துபர்ண மகாராஜா நலனுக்கு சொல்லி தந்த, எப்படி தேரோட்டணும் அஸ்வங்கள் அடக்கணுங்கிறத நலன் ரித்துபர்ண மகாராஜாவுக்கு சொல்லித்தரான். அந்த ஜேர்னிலே அவ கத்துன்னு முடிச்சுட்டான், எக்ஸ்பர்ட் ஆயிட்டா ரெண்டு பேரும். வந்த உடனே வந்தா விதர்பதேசத்துல இறங்குறா. இறங்கின உடனேவே தமயந்திக்கு நன்னா தெரியும் நலன் தான் வந்திருக்காருன்னு. அவளுக்கு ஒரு கிளிம்ஸ் பார்த்த உடனே தெரிஞ்சு கொடுத்தோம். எதுக்கும் தன்னுடைய வேலைக்காரியான கேஷினின்னு ஒத்தி அவளை அமுச்சு வச்சா, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னா. அவ திருப்பி அடையாளங்கள்லாம் சொன்னா. அடுத்தது தன்னுடைய குழந்தைகளை அமுச்சு வைக்கிறான் அந்த கிச்சனுக்கு. எங்க தங்கி தளிகை பண்ணிட்டு இருக்காரோ நலன் விதர்பதேசத்துல, அங்க தமயந்தி தன்னுடைய குழந்தைகளை நலன் கிட்டக்க அமுச்சு வச்சா. அந்த குழந்தைகளை பார்த்த உடனே நலனுக்கு பாசமா பொங்குறது. ஆனா தான் அப்பான்னு சொல்லிக்க முடியல. ஆனா பக்ஷணங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. ரித்துபர்ண மகாராஜா கிட்டக்க பேச வராரு இந்த பீமன், இந்த மாதிரி நான் சுயம்பரம் வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ நலனுக்கு பொறுக்கல. சுயம்பரமா அப்படின்னு கேட்ட உடனே, ஏன் உமக்கு என்ன அப்படின்னு பீமன் சொன்ன உடனே, நான் தான் நலன் அப்படின்னு தன்னைத்தானே நலன் காண்பிச்சு கொடுத்தா. இதுக்காக தான் இந்த ஏற்பாடை பண்ணு அப்படின்னு பீம மகாராஜாவும் சொல்ல, அந்த சமயத்துல தமயந்தியும் சேர்ந்துண்டா. அப்போ கலிபுருஷன் தீர்மானிச்சுட்டான் அந்த சனி பகவான், இந்த நலன் எந்த ஒரு கஷ்டத்திலையும் நல்லதை எப்படி நாடணும் அப்படிங்கறதையே நினைச்சுட்டு இருந்தான். பாசிட்டிவாவே நினைச்சான். ஒரே ஒரு சமயத்துல தமயந்தியை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற புத்தி அவனுக்கு பேதலிச்சு இருந்தது. ஆனா அப்பையும் தமயந்தியினுடைய நலன் அதுல இருக்குன்னு நினைச்சுதான் அவன் விட்டுட்டு போனான். அதுக்கப்புறம் கஷ்டத்துல இருந்த அந்த பாம்பை காப்பாத்தினா. ரித்துபர்ண மகாராஜா கிட்டக்க பொறுமையா பரிச்சாரகனா இருந்தான். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நல்லதை கத்துண்டான் அவன் கிட்ட இருந்து. அதனால இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு தீர்மானிச்சு அந்த கலிபுருஷன் அவனை விட்டு நீங்கி போக, அவனுக்கு மீண்டும் எல்லா நன்மையும் சேர்ந்து மறுபடியும் சூதாடி அவனுடைய ராஜ்யத்தை அவன் தம்பியான புஷ்கரன் கிட்ட இருந்து பெற்றுண்டு நலன் சந்தோஷமா இருந்தான் அப்படிங்கிறது நலோபாக்கியானம். இது அந்த பிருஹதஸ்வ மகரிஷி சொன்னார் யுதிஷ்டனுக்கு அப்படிங்கிறதோட இன்னைக்கு இந்த மகாபாரத கதையை முடிச்சுப்போம்.